பார்த்தா 2 வருஷம் ஆகுதுங்களா பிரிஞ்சு. சரி அண்ணா. 641104 அப்படியா? 641104வா? சூப்பர் சூப்பர். சக்கரா சங்கராபுரம் தான் சிஸ்டர் நானே. ஓ அப்படியா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேண்ணா, சங்கராபுரம்லாம் கேள்விப்பட்டிருக்கேண்ணா. கள்ளக்குறிச்சி தெரியும்ண்ணா, அதுவும் வந்து போனதில் கேள்விப்பட்டிருக்கோம். கள்ளக்குறிச்சிலாம் சொல்லியா தெரியணும் தெரியணும்ண்ணா. சங்கராபுரமும் கேள்விப்பட்டிருக்கேண்ணா. ஹலோ அக்கா, நீங்கள் எந்த ஊர்? ஊசி போன தோசை. அடடா, வாங்க வாங்க. எப்படி தான் இப்படிலாம் ஐடியா வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு தெரியல. வாங்க ஊசி போன தோசை அவர்களே, முதல் தடவை வந்திருக்கீங்க. மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. வாங்க. எப்படி இருக்கீங்க தோசை? வீட்டில் அனைவரும் நலமா? சொல்லுங்க தோசை. சந்தியா தம்பி என் கூட தான் இருக்கான். வந்து வீட்டில் தான். சரி, அதனால விளையாடுவான்னு சொல்லிட்டு தெரியாதனமா லைவை போட்டுட்டேன். ஒன்று இவன் பிரச்சனையா இருக்கு, இவன் எழுதிட்டே இருக்கான். அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் சிக்னல் என்ன பண்ணுறது. தோசையா? ஆமாம், தோசை தான் வந்திருக்காங்க. ஆனால் ஆளை காணுமே. எந்த ஊர் அக்கா? நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க, அப்படியே உங்கள் பேரையும் சொல்லுங்க. சிஸ்டர் தான் சிஸ்டர். ஓ அப்படியா? ஆமாம் சிஸ்டரா? சரி அண்ணா, யாரும் தெரியவில்லை. சரி ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. சங்கராபுரம்லாம் கேள்விப்பட்டிருக்கேண்ணா. கோவிந்தண்ணா, அரசம்பட்டு வில்லேஜ் மண்வாசனை ஐடியில் இருக்காங்க பாமா சிஸ்டர். ஓ அப்படியா? டீட்டெயிலோட சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி அண்ணா, மகிழ்ச்சி அண்ணா. நான் பார்க்குறேன் அண்ணா, யாருன்னு பார்க்குறேன். தோசை அண்ணா வணக்கம் அப்படின்னாங்க சந்தியா. தோசை உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்படியே உங்கள் ஊரையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கோம். எங்கடா அண்ணன் வரலையா? வரல. நைட்டு தீனா நான் லைவ் போட்டாங்க சந்தியா, ஒரு 10 மணிக்கு லைவ் போட்டாங்க. 10 மணிக்கு போட்டு 1 மணி நேரம் ஓடிச்சு. ஊசி போன இட்லி தோசை ஃப்ரெண்டு வணக்கம் அப்படின்றாங்க கோவிந்தண்ணா. எங்கே கோவிந்தண்ணா? அவங்க பேரையும் கேட்டேன், ஊரையும் கேட்டேன், எந்த ரிப்ளையுமே வரல தோசைக்கிட்ட இருந்து. ஐடிலாம் பாருங்களா, எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஊசி போன தோசையா? எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கண்ணா. அப்பா, தெரியலக்கா. ஆமாம் சந்தியா, போட்டாங்க தான், 1 மணி நேரம் போட்டு கட் பண்ணாங்க நைட்டு. நீ போனியாக்கா? போனேன் சந்தியா, 2 நாளாக போகிறேன் சந்தியா. உனக்கே தெரியும்ல, தீனாலாம் வந்து லைவ் போட்டாலாம் வருவார்ல. இப்போ தான் 2 நாளாகவே நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி கூட போனதில்லை. நீ கூட சொன்னல தீனா நான் லைவ் போட்டாருன்னா, அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ 2 நாளாக ஏதோ 10 மணிக்கு லைவ் போடுறாரா, சாரி 9 மணிக்கு. சரி, அப்போ கொஞ்சம் டவரும் கிடைக்கிது, ஃப்ரீயாக தானே இருக்கும். அதனால் போகிறேன் சந்தியா, 2 நாளாக போயிட்டுருக்கேன். நான் செஞ்சி பக்கம் அப்பம்பட்டாக்கா. அப்படி அப்பம்பட்டா? நாங்களும் செஞ்சி பக்கத்தில் தான் இருக்கோம். ஊசி போன தோசை அவர்களே, நாங்களும் செஞ்சி பக்கம்தான் இருக்கோம். செஞ்சி பக்கத்தில் எங்கள் ஊர் மேலோலக்கூர்னு சொல்லுவாங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை யாரோ தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியலையே எனக்கு. ஒரு வேளை நாகராஜ் அண்ணாவா? நாகராஜ் அண்ணா நீங்கள் தானா? இது செஞ்சி பக்கம் அப்பம்பட்டுன்னு வேறு இவ்வளோ கிளியராக சொல்கிறீங்களே. நாகராஜ் அண்ணாவா? கல்லுமா? அது எடுக்கக்கூடாது. ஓகே சந்தியா, ஓகே சந்தியா, லிங்க் பண்ணுறேன். ஹாய் லைவ் ஓனர் அக்கா, வணக்கம். வாங்க சுரேஷ், சுரேஷ் கிச்சன் வாங்க வாங்க. முதல் தடவை வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. வாங்க, உங்களுக்கும் காலை வணக்கம் சுரேஷ். சுரேஷ் தம்பி வாங்க. ஹாய் சந்தியா சிஸ்டர், குட் மார்னிங்ன்றாங்க சுரேஷ் தம்பி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுரேஷ் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் சுரேஷ் தம்பி. சுரேஷ் அண்ணா வணக்கம் அப்படின்றாங்க சந்தியா. தெரியுமா சந்தியா சுரேஷ் கிச்சனை? சுரேஷ் தம்பி, உங்களுக்கும் சந்தியாவுக்கு தெரியுமா சொல்லுங்கள். வேறு யார்? நான் தான் சிஸ்டர். அண்ணா நான் நிஜமாலுமே கண்டுபிடிக்கல அண்ணா. நாகராஜண்ணா, நீங்கள் செஞ்சு பக்கத்தில் அப்பம்பட்டுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு மைண்டாக டவுட் வந்துச்சு அண்ணா. எப்போவுமே நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இந்த வாட்டி சரி வேறு யாரோ கலாய்க்கிறாங்க போல இருக்குது.
வேறு யாரும் இல்லை, சரி வச்சுட்டு வந்திருக்காங்க.